ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 22 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா கொலம்போல தான் வந்து நடந்தது. ஆப்வியஸ்லி கொலம்போனாலே ரெயின் தான். ஸோ நேற்று மேட்ச்லையும் ரெயின் எஃபெக்ட் இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 40 ஓவர்ஸ் கேமை வந்து மாற்றிருந்தாங்க. அவங்க 40 ஓவர்ஸில் ஓவராலாக 312 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தட்ஸ் a ஹியூஜ் டார்கெட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கேப்டன் லாரா வால்வர்ட் அவங்க வந்து ஒரு 90 ரன்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10 ரன்ஸில் அவங்க செஞ்சுரி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. தென் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா சூனு லூஸ் அவங்க சூப்பராக விளாண்டாங்க. அவங்க வந்து ஒரு 60 ரன்ஸ். தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மாரிசான் கேப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 60 ரன்ஸ். தென் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நடென் டி கிளார்க் ஒரு அதிரடியான ஒரு 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க 250 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ தட்ஸ் ஃபென்டாஸ்டிக் பேட்டிங் ஃப்ரம் நடென் டி கிளார்க். பாகிஸ்தானோட பவுலிங்லேருந்து எடுத்துனா ஷாடியா இக்பால் அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நஷ்ரு சந்து அவங்க கொஞ்சம் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைஸ்டு டார்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க 234 ரன்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 83 ரன்ஸ் வந்து அடிக்க முடிஞ்சது. சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா மாரிசான் கேப் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஃபேண்டாஸ்டிக்காக போட்டு அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதோட டேபிள் டாப்புக்கும் போயிருக்காங்க.